எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம யூஷுவலாக ஏதாவது ஸ்பெஷல் கேக்ஸ் சாப்பிட்ணோன்னா நம்ம பேக்கரியில் போய் சாப்பிடுவோம். அந்த பேக்கரி கேக்ஸோட டேஸ்ட்டே ரொம்ப தனிதாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஸ்பெஷலான பேக்கரி ஸ்டைல் கேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கீ கேக், அதாவது நெய்யில் முழுக்க நெய் போட்டு இது செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக, மாய்ஸ்டாக இருக்கும். சொல்லும் போதே எனக்கு வாய் ஊறுது. ஸோ வாங்க இந்த அருமையான கீ கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்குக்கு முதல்ல முட்டையோட வெள்ளையும் மஞ்சள் கருவையும் பிரித்து எடுக்கணும். இதுக்கு 2 போல் எடுத்துக்கோங்க. முட்டையை உடைச்சி ரொம்ப கவனமாக இதை செய்யுங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் முட்டையை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா வெளியில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. எந்த கேக் செஞ்சாலும் அதுக்கு பயன்படுத்துகிற முட்டையை எப்போவுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். தனித்தனியாக பிரித்ததும் எடுத்து வைங்க. அகல போலில் சல்லடையை வச்சு இதில் 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு போட்டு சலிங்க. இன்னொரு பவுலில் 2 கப் பொடி பண்ண சர்க்கரை போட்டு 1 கப் நெய் ஊற்றுங்க. நான் 250 ml கப் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டையும் பீட் பண்ணணும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா வயர் விஸ்க் யூஸ் பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. மஞ்சள் கருவு ஒவ்வொன்றும் போட்டு பீட் பண்ணுங்க. எல்லா மஞ்சள் கருவையும் சேர்த்ததுக்கு அப்புறம் மாவு கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தனியாக எடுத்து வச்ச முட்டையோட வெள்ளையை இன்னொரு அகல போலில் ஊற்றுறேன். இதில் 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு வயர் விஸ்கில் நல்லா பீட் பண்ணுங்க. முட்டையோட வெள்ளை இந்த மாதிரி லைட்டாக ஃபோமியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இதை கேக் பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. எக் ஒயிட்ஸ் போட்டு பீட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, கேக் பேட்டர் இப்போ ரெடி. எல்லா எக் ஒயிட்ஸையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டர் நல்ல சாஃப்டாக க்ரீமியாக இருக்கு. அவனை 150 டிகிரி செல்சியஸ்க்கு 15 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணுங்க. நான் கேக் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். இதில் கேக் பேட்டரை போடுங்க. நீங்கள் கேக்கை இப்படியே கூட பேக் பண்ணலாம். இல்லைனா மேலே கொஞ்சம் பாதாம் ஸ்லைசஸ் தூவி பேக் பண்ணலாம். நட்ஸ் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க. கேக் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 1 மணி நேரம் பேக் பண்ணுங்க. வாவ், கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. கேக் நல்லா ஆறுனதும் கேக் டின்ல இருந்து எடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா கேக் நல்லா ஆறிடுச்சு. கேக்கை வெளியில் எடுத்து இது மேலே இருக்கிற பட்டர் பேப்பரை மெதுவாக எடுத்துருங்க. இந்த கேக் ரொம்ப ரிச்சாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்லாரும் இதை ஆசையாக சாப்பிடுவாங்க. இது டீ காஃபி கூட சர்வ் பண்ணலாம். சாஃப்டாக மாய்ஸ்டான கீ கேக் இப்போ ரெடி. சூப்பரான அவ்வளோ சாஃப்டாக மாய்ஸ்டான கீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? அந்த கேக்கு பார்க்கும் போதே உடனே ஒரு பீஸ் இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது. இது நீங்கள் செஞ்ச உடனே ஆற விட்டு நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 4-5 நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.